ஏ பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட் அண்ட் டூயிங் கிரேட். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 3ல் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்களாம் ரெடியாக இருக்கீங்க தானே? ஓகே, செஷனுக்குள்ளே போகலாமா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? அதை அப்டேட் பண்ணுங்க கண்ணா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Just give the confirmation in the chat. Update பண்ணுங்க. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? அட்மின் ஐயா அப்டேட் பண்ணுங்க. Everything clear? Okay. Okay, start பண்ணலாம் இன்னைக்கான செஷன். கவனிங்க. ஓகே, நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணா. அது போக நம்மளுடைய சோசியல் மீடியாஸ், ஓகே, ஸோ இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இதை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம வாட்ஸ்அப் சேனல் அண்ட் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டீச்சர்ஸ் நாங்கள் எங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, எஸ். ஸோ நம்ம Xylem வந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த 5 இயரில் இந்த இயர் வந்து நமக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இயர் வந்து மோர் தென் 600 வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் தென் 500 வந்து 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாஸ் பண்ண எல்லாருக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்கள் வந்து நம்ம சொல்லிக்கலாம். இந்த இயர் உங்களில் நீங்கள் யாராவது வந்து நீட்டுக்கோ அல்லது ஜெய்க்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, எஸ் எஸ். நம்ம Xylemல ஜாயின் பண்ணி எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ அட்மிஷனுக்கு வந்து எங்கள் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக டயல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ இப்போது நம்ம டாபிக் உள்ள போக போகிறோம். என்ன பார்க்க போகிறோங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியில் பார்ட் 3 வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹாய் அஸ்வதி, வெல்கம் 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 கண்ணா, வெல்கம். ஓகே, எஸ். இன்னைக்கான செக்லிஸ்ட், ஓகேங்களா, இந்த செஷனுக்கான செக்லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துலாம். என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 1 by 1 பார்த்துலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண போகிறது என்ன? எஸ், த சீக்கண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? ஸோ சீக்கண்ட் ஃபங்க்ஷன் அதனுடைய ரேஞ்ச் என்ன, அதனுடைய டொமைன் என்ன, ஸோ அதுக்கான கிராஃப் எப்படி வரும், ஸோ சீக்கண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து சீக்கண்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்வெர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷனாக மாற்றணும்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறதன் மூலமாக ஹவு வி கேன் கெட் இன்வெர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன், ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவதாக கார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் கார்ட் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அண்ட் நாலாவதாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹாய் சோனா, வெல்கம் வெல்கம். ஓகே, கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இது இந்த டாபிக் உடைய லாஸ்ட் செஷன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 வந்து நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு அதையும் வந்து வாட்ச் பண்ணிடுங்க இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம். ஸோ அப்போ தான் வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து நம்ம சைன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், அதுக்கான இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருக்கோம், காஸ் பார்த்தாச்சு, அதனுடைய இன்வெர்ஸ் பார்த்தாச்சு, அடுத்தது டேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஸோ இன் ரிமைனிங் பெண்டிங் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா சீக்கண்ட் பெண்டிங் இருக்குது, அப்புறம் காட், இந்த 2 ஃபங்க்ஷன், அப்புறம் அதுக்கான இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இது மட்டும்தான் வந்து இந்த செஷனில் வந்து பெண்டிங் இருக்குது. அதை நம்ம கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டாப்பிக்கில் பெண்டிங் இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஷின் சால்வ் பண்ணும்போது டைரெக்டாக குயிக்காக ஆன்சர் கொண்டு வரதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். புரியுதுங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சீக்கண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, எஸ், கவனிக்கண்ணா. ஓகே, let the function g such that, ஸோ இதுக்கான டொமைன் எடுத்துக்கலாமா, சீக்கண்ட் ஃபங்க்ஷனுக்கான டொமைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுதுறது வந்து சீக்கண்ட் ஃபங்க்ஷன், டைட்டில் போட்டுக்கலாம். சீக்கண்ட் ஃபங்க்ஷனுக்கான டொமைன், அடுத்தது வந்து அதுக்கான ரேஞ்ச். ஓகே, எஸ். ஸோ இப்போ இதனுடைய டொமைன் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்னா என்ன, ரியல் நம்பர்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஆர் மைனஸ் 2n + 1 2n + 1 π/2 ஸோ இதுக்கான ரேஞ்ச் வந்து ஆர் மைனஸ் -1, 1. ஓகே, ஸோ இங்கே n அப்படின்னு வருது இல்லையா, வாட் இஸ் n? nங்கிறது வந்து இன்டீஜர். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. n belongs to z. கிளியராக இருக்கா? ஸோ இப்போ வாட் இஸ் g? g is nothing but secant x. புரியுதுங்களா? ஸோ secant x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன், இந்த secant x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆனது many to 1 இல்லை 1 to 1? ஓகே, ஸோ secant x அந்த ஃபங்க்ஷன் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் அதுக்கு கிராஃப் வந்து நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து என்ன ஃபங்க்ஷன், many to 1. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. This function is many to 1, many to 1, on 2. கிளியராக இருக்கா? இப்போது எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நீங்கள் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன்? we have to restrict the domain. புரியுதுங்களா? அந்த டொமைனை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ அந்த டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் இந்த many to 1 அப்படிங்கிறத 1 to 1 அப்படின்னு மாற்ற முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ 1 to 1 அப்படின்னு மாற்றினா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் ஆனது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக மாறும். ஸோ வாட் இஸ் பைஜெக்டிவ்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? பைஜெக்டிவ் மீன்ஸ் 1 to 1 + on 2. இந்த ரெண்டு காம்போ தான் என்ன அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பைஜெக்டிவ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணினா மட்டும்தான் அது வந்து என்னவா மாறும்? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக மாறும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா many to 1ல் இருக்குது. புரியுதுங்களா? many to 1ல் இருக்குது. இது வந்து ஸோ பாருங்கள், இந்த இடத்துல many to 1. புரியுதுங்களா? ஸோ many to 1 அப்படின்னு இருக்குது. இது எப்படி நம்ம 1 to 1 கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஓகே, we have to restrict the domain. restrict the domain. கிளியராக இருக்கா? இப்போ டொமைன் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது? புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம கிராஃபில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படின்னா, ஸோ கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா -∞ +∞ வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். குறிப்பிட்ட அந்த லென்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெஸ்ட்ரிக்டிங் டொமைன். புரியுதுங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம்? கவனிங்க. எஸ், let g such that, இப்போ இந்த டொமைனை வந்து நாம் இதில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். புரியுதுங்களா? இந்த டொமைனில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டு, குறிப்பிட்ட லென்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அது எது எடுத்துக்க போகிறோம்னா 0லேருந்து π/2. ஓகே, π/2 எக்ஸ்க்ளூடட், யூனியன் π/2லேருந்து π வரைக்கும். காட் இட்? the pi is included. ஸோ இதில் ரேஞ்ச் வந்து பாருங்கள், ரேஞ்ச் r -1, 1. ஆறுங்கிறது என்னப்பா? ரேஞ்சுங்கிறது எனி ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் இந்த -1லேருந்து 1க்கு இடையில் இருக்கிற நம்பர்ஸை தவிர்த்து ரிமைனிங் எல்லாமே என்ன தான் அப்படின்னா ரிமைனிங் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே என்ன தான்? ரேஞ்சு தான். புரியுதுங்களா? ஸோ இப்போ டொமைனை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இங்கே ஜின்றது என்ன? ஜின்றது தான் secant x. இப்போ டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் ஆனது many to 1 அப்படிங்கிறது, இந்த many to 1 அப்படிங்கிறது கேன்சல் ஆகிட்டு 1 to 1 அப்படின்னு மாறிடுச்சு. 1 to 1 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, on 2. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பைஜெக்டிவ் உங்களுக்கு புரியுதுங்களா? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்.
வாட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்? 1 to 1 ப்ளஸ் ஆன் டு. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட், இப்போ நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டொமைனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. இப்போ டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். g இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், g இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, தென் does f of x, does f of x that is equal to என்னன்னு எடுத்துக்கலாம், இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் secant inverse of x, secant inverse of x. கிளியரா? ஸோ இது புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்னவா இருக்க போகுது, சீக்கண்ட் ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் என்னவோ அதுதான் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டொமைனாக இருக்கும். புரியுங்களா? வைஸ் வர்சாவாக வரும். ஓகே, இந்த சீக்கண்ட் ஃபங்க்ஷனில் எது வந்து டொமைனாக இருந்ததோ அது வந்து இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து ரேஞ்சாக வந்துடும். ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ அப்போது இதனுடைய டொமைன் ஆனது ஆர் மைனஸ் மைனஸ் 1,1. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட்டு ரேஞ்ச், ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன், ரேஞ்ச் ஆஃப் திஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அது என்ன வருது பாருங்கள் நமக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா. ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். ஓகே, this is 0, pi by 2. This pi by 2 is excluded, union pi by 2, pi. This pi is included. Clear? இது clear இருக்கா? ஸோ இது வந்து எதுக்கானது அப்படின்னா இந்த secant inverse of x, இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ நாம ஒரு டயக்ராம் எடுத்துக்கிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். கவனிங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க சேட்டில். ஓகே, ஹாய் அஞ்சு, ஹாய் ஹாய் ஆதிரா, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஓகே, ஹாய் இபா, வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, ஹரி விஷ்ணு, எப்படி இருக்கீங்க? ஓகே, குட் ஈவினிங் கைஸ், வெரி குட் ஈவினிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் என்ன சொல்லணும், அது வந்து இந்த கிராஃப் வச்சு நான் வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக நான் வந்து கன்வே பண்ண போகிறேன். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீக்கண்ட் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா இது வந்து இந்த சைடில் போய்கிட்டே இருக்கும், லெஃப்ட் சைட்லையும் போயிட்டே இருக்கும், ரைட் சைட்லையும் இந்த மாதிரி கிராஃப் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போது அப்படி போயிட்டே இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னா மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ மெனி டு ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இதை வந்து 1 to 1 கன்வெர்ட் பண்ணோம். 1 to 1 கன்வெர்ட் பண்ணால் இந்த டொமைனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறேன். ஸோ இப்போ அந்த குறிப்பிட்ட ரீஜன் நம்ம எடுத்துக்கலாமா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம், கவனிங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to 2 pi வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இது வரைக்கும் தான் டொமைன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் டொமைன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் டயக்ராமில் கட் பண்ணி 0லேருந்து 2 pi வரைக்கும் இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறோம்னா 0 to 2 pi எடுத்துக்கல, 0 to pi வரைக்கும் தான் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கான கிராஃப் வந்து நம்ம பார்க்கலாம், கவனிங்க. எஸ், 0 to pi வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். பாருங்க, இங்கே 0 இருக்கா, இந்த இடத்துல பாருங்க பை இருக்கா. ஸோ 0 to pi வரைக்கும் அந்த கிராஃபை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதனுடைய தோற்றம் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரியுதா? பாருங்கள், அப்டேட் பண்ணுங்கள் எல்லாரும். கமான் கைஸ், இது கிளியராக புரியுதா? எஸ். ஸோ இப்போ 0 to pi வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? எஸ், இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கும், பட் இந்த போர்ஷன் நாட் இன்க்ளூடட். ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட்டும் நாட் இன்க்ளூடட். அதனால் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட கிராஃப் வந்து y is equal to secant x, அதனுடைய இன்டர்வல் பாருங்கள் 0லேருந்து pi வரைக்கும். இதில் pi by 2 அப்படிங்கிறது இந்த டாட்டர் லைன், இதை வந்து அசிம்டோட் அப்படின்னு நம்ம சொல்வோம். புரியுதுங்களா? pi by 2 அப்படிங்கிறது அசிம்டோட், இந்த டாட்டர் லைன். புரியுதுங்களா? அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு கர்வ் வந்து டச் ஆயிருக்கா பாருங்கள், இந்த secant x உடைய கர்வ் எங்கேயாவது டச் ஆயிருக்கா? நோ. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இந்த pi by 2 வந்து இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த pi by 2 அப்படிங்கிற இடத்துல இந்த கர்வ் வந்து இருக்காது, எங்கேயுமே வந்து டச் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் இங்கே நடுவில் வந்து மைனஸ் வரும். கிளியரா? ஸோ அடுத்தது போலாமா? எஸ். இப்போ
நாம் எப்படி வந்து ஒரு சீக்கண்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி வந்து நம்ம சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸாக மாற்றுறது புரியுங்களா? ஸோ இப்போது சீக்கண்ட் எக்ஸுக்கு வந்து எப்படி இன்வர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இங்கே கிராஃபிக்கலாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போது கவனிங்க கண்ணா. எஸ் ஓகே, ஹாய் நிக்கிலன், வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, காஃபி ஆர் டீ சாப்பிட்டீங்களா? ஓகே, ஸோ சாப்பிட்டாச்சு கண்ணா, சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சாப்பிட்டு அப்படியே தெம்பாக வந்து இந்த செஷனை வந்து கவனிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஜாயின் பண்ண சொல்லி. ஓகே, கவனிங்கண்ணா. ஸோ இப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே லெஃப்ட் சைடில் வந்து நான் சீக்கண்ட் எக்ஸுக்கான ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன் புரியுதுங்களா? ஸோ இந்த சீக்கண்ட் எக்ஸுக்கான கிராஃப் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அது எந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கு? ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் வந்து 0லேருந்து பை வரைக்கும் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போ 0லேருந்து பை வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிராஃப் ஆனது எடுத்திருக்கோம். இப்போ இந்த சீக்கண்ட் எக்ஸை நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கு வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல y is equal to x அப்படிங்கிற லைன் வந்து ட்ரா பண்ணணும் புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல y is equal to x அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். y is equal to x. ஓகே, ஸோ அதாவது இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஆனது இந்த y is equal to x அப்படிங்கிற அந்த லைன் மேலே என்னவா இருக்கும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது லைக் மிரர் இமேஜ் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்கிறது தான் நம்மளுடைய இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த கிராஃப் பாருங்கள், இந்த கிராஃப் அப்படியே வந்து மிரர் இமேஜ் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆனால் எப்படி இருக்கும்? அப்போ இது வந்து மிரர் இமேஜ் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆனால் இந்த இடத்துல வரும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்தாச்சு, இங்கே இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்தாச்சு புரியுதுங்களா? நம்ம மிரர் இமேஜ் எடுத்துட்டோம் புரியுதுங்களா? ஸோ அப்படி மிரர் இமேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, கிளியராக இருக்கா? எஸ். ஸோ y is equal to x அப்படிங்கிற அந்த லைன் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா மிரர் இமேஜ் அந்த விஷயத்தை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது டொமைன் ஆனது ரேஞ்ச் ஆனது டொமைன் ஆகும், மாறிடும், வைஸ் வர்ஸாகவும் மாறிடும். ஸோ அதாவது y ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸ் ஆகும், x ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ் ஆகும், மாறிடும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படி மாறினதுக்கப்புறம் கிராஃப் வந்து இப்படி அப்பியர் ஆகும். கிளியராக இருக்கா? ஸோ இப்போது இதுக்கு முன்னே நம்ம சீக்கண்ட் எக்ஸ்க்கு வந்து டொமைன் பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், டொமைன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 0ல் மட்டும் அந்த கிராஃப் வந்து டச் ஆகல பாருங்கள். ஓகே, ஸோ பிட்வீன் -1க்கும் 1க்கும் இடையில் இந்த கிராஃப் எங்கேயுமே இல்லை. ஆனால் ரிமைனிங் ரியல் நம்பர்ஸ் அந்த இடத்துல வந்து இந்த கிராஃப் வந்து இருக்குது. ரிமைனிங் ரியல் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிராஃப் வந்து இருக்குது. அப்போது இதனுடைய டொமைன் ஆனது, ஸோ டொமைன் ஆஃப் திஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் திஸ் -1,1 எக்ஸப்ட் -1,1 -1,1 இந்த இன்பிட்வீன் கேப்பில் மட்டும் இந்த கிராஃப் ஆனது இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இது வந்து டொமைன் எதுக்கு? இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் y is equal to secant inverse x இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான டொமைன். அப்போ ரேஞ்ச் ஆனது பாருங்க. ஸோ ரேஞ்ச் வந்து என்ன வரும்? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம 0 to π எடுத்துருக்கோமா? ஸோ 0 to πயில் எக்ஸப்ட் π/2 π/2ல் மட்டும் அது இருக்காது புரியுதுங்களா? ஸோ அப்போ 0 to π எக்ஸப்ட் π/2 அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எஸ், கிளியராக இருக்கா? நோட் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ சூரிய கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, ஸோ அடுத்தது போகலாம், கவனிங்க கண்ணா. நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனா? இதனுடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் மட்டும் தெளிவாக எழுதிக்கோங்க. வாட் இஸ் டொமைன்? டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் y is equal to secant inverse x. கிளியரா? ஸோ இதனுடைய டொமைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் -∞, -1 included union 1, சார் இதுக்கு முன்னே வேறு ஏதோ சொன்னீங்க, இப்போ வேறு ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். டொமைன் வந்து இது வந்து எப்படி எழுதலாம், வேறு எப்படி கூட எழுதலாம் அப்படின்னா r -1,1 கூட எழுதலாம். இது ரெண்டும் ஒன்று தான்ப்பா, வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஆர்னா என்ன? ரியல் நம்பர்ஸ். ஓகே, ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் விச் பீரியட், விச் இன்டர்வல், -1க்கும் 1க்கும் இந்த இன்டர்வலில் மட்டும் அந்த கிராஃப் ஆனது இருக்காது. ரிமைனிங் ரியல் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கிராஃப் ஆனது இருக்கும் புரியுதுங்களா? அந்த கர்வ் ஆனது இருக்கும். ஸோ அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் ஆஃப் திஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தட் இஸ் 0, π/2. இந்த π/2 மட்டும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதனால் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது π/2, π. கிளியரா? இது வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா இது வந்து 0, π
மைனஸ் பை பை டூன்னு கூட எழுதிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். இப்படியும் எழுதலாம் நம்ம. இது கிளியராக இருக்கா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி, சாட்டில் மென்ஷன் பண்ணுங்க. எஸ், ஓகே. அடுத்தது போகலாமா? எஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ என்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, what is secant ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த secant ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன, அதுக்கான ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். secant ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் வந்து பார்த்தாச்சு. அந்த secant ஃபங்க்ஷனை வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, புரியுதுங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேர்? பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் இஸ் ஆல்சோ கால்ட் as what? பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்ம டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் அந்த மெனி டு ஒன் அப்படிங்கிறத 1 to 1 மாற்ற முடியும், புரியுதுங்களா? அப்படி 1 to 1 மாற்றினாதான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக அது கன்வெர்ட் ஆகும். ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து அப்ளை ஆகும். அதர்வைஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அப்ளை ஆகாது, புரியுதுங்களா? ஸோ சிம்பிளாக வந்து y is equal to secant x, இதுக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ எப்படி சார் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லாமல் நீங்கள் secant இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எழுத முடியும். டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எழுத முடியும். இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சைனு, காசு, டேனு இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேம் ப்ராசஸ் தான். எல்லாத்துக்கும் நம்ம டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனே ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எழுதியிருக்கோம், புரியுதுங்களா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி? எஸ். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்ட் ஃபங்க்ஷன், புரியுதுங்களா? கார்ட் ஃபங்க்ஷன், அதுக்கான இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்கண்ணா. ஸோ இப்போ கார்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா? ஓகே, கவனிங்க. let the function g such that okay r minus n phi இதான் என்ன அப்படின்னா இந்த கார்ட் ஃபங்க்ஷனுடைய டொமைன், கார்ட் ஃபங்க்ஷனுக்கான டொமைன். ஓகே, நான் இங்கே எழுதிடுறேன், டைட்டில் எழுதிடுறேன். இது கார்ட் ஃபங்க்ஷனுக்கான டொமைன். இப்போ ரேஞ்ச் ஆனது ஆர் மைனஸ், ஓகே ஆர் மட்டும்தான். ஓகே ஓகே ஆர் ரேஞ்ச் வந்து ஆர். இதில் என்னங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்டீஜர், என்னங்கிறது இன்டீஜர். கிளியரா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கார்ட் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கும், எக்ஸப்ட் இந்த n பை பையுடைய மல்டிபிள் வரக்கூடிய இடத்துல மட்டும் அந்த கிராஃப் வந்து மிஸ் ஆகும். அதாவது 1 பை 2 பை 3 பை அந்த இடத்துல மட்டும் அந்த கர்வானது மிஸ் ஆகும், இந்த கார்ட் ஃபங்க்ஷனுடைய கர்வ். ஓகே, ஸோ அடுத்தது இந்த கார்ட் ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது எனி ரியல் நம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக போகும், புரியுதுங்களா? ஸோ கீழேருந்து மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக இது வந்து ட்ராவல் ஆகும். காட் இட்? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கார்ட் ஃபங்க்ஷனுடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச். கிளியரா? ஸோ இங்கே ஜி அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் ஜி? தட் இஸ் ஈக்குவல் டு காட் எக்ஸ். கிளியராக இருக்கா? சே எஸ் ஆர் நோ? இப்போ என்ன செய்யணும்? வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணும்னா டொமைனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் தான் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும், புரியுதுங்களா? எஸ். ஸோ இப்போ we are restricting the domain. Restrict the domain. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாமா? கவனிங்க கண்ணா. ஓகே, இப்போ டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கான கார்ட் ஃபங்க்ஷன் என்னன்றது கிடைச்சிடும். லெட் ஜி சச் தட் 0லேருந்து பை வரைக்கும் எடுத்துக்கலாம். 0லேருந்து பை வரைக்கும் ஓப்பன் இன்டர்வல், ரேஞ்ச் வந்து ஆர் தான். ரேஞ்ச் வந்து ஆசெட்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். இந்த டொமைனை மட்டும் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். 0லேருந்து பை வரைக்கும் எடுத்துக்கிறோம் இங்கே, புரியுதுங்களா? ஸோ டொமைன் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. ஓகே, எஸ், கிளியராக இருக்கா? ஸோ வாட் இஸ் ஜி? ஜிங்கிறது கார்டெக்ஸ். கிளியராக இருக்கா? ஸோ இப்போ இதுக்கான ஃபங்க்ஷன், ஓகே, இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதலாமா? ஏன் அப்படின்னா நாம் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்தது? மெனி டு ஒன்னாக இருந்தது. இது வந்து என்னவா இருந்தது? மெனி டு 1, ஆன் 2வாக இருந்தது. ஓகே, மெனி டு 1 ஆன் 2 அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு? 1 to 1 ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. 1 to 1 ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. 1 to 1 ப்ளஸ் ஆன் 2. ஓகே, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா 1 to 1 ப்ளஸ் ஆன் 2க்கு தான் என்ன பேர்? பைஜெக்டிவ். ஸோ இப்போ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? தென் we can able to write inverse function. புரியுதா? ஸோ நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எழுத முடியும். g inverse of x, g inverse of x that is equal to f of x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கிளியரா?
G inverse of x that is equal to f of x. Okay, then f of x that is equal to இங்க G inverse அப்படின்னா என்ன அர்த்தம்? cot inverse அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? so that is equal to cot inverse of x. cot inverse of x. கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது போலாமா? எவ்ரிதிங் கிளியர்? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி. சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கண்ணா. இது வரைக்கும் புரிஞ்சுதா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு? ஜஸ்ட் கிவ் த அப்டேட் இன் த சேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? கவனிக்கண்ணா. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த காட் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. புரியுதுங்களா? ஸோ காட் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கெங்கெல்லாம் பை உடைய மல்டிபிள் வருதோ அந்த இடத்துல மட்டும் இந்த கிராஃப் வந்து மிஸ் ஆகுது பாருங்கள். இந்த பிங்க் கலர் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அசிம்டோட். புரியுங்களா? பிங்க் கலர் டாட்டர் லைன் வந்து என்ன? அசிம்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிங்க் கலர் டாட்டர் லைன் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பை 1 பை 2 பை 3 பை. அதே மாதிரி இந்த பக்கம் -π -2 பை -3 பை. அப்படின்னா நம்ம இதுக்கு காமனாக ஜென்ரிக்காக ஒரு நேம் கொடுத்து எப்படி சொல்லலாம்? n × π அப்படின்னு கொடுத்துலாம். என்னங்கிறது இன்டீஜர் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ அப்போது எங்கெங்கெல்லாம் பையுடைய மல்டிபிள் வருதோ அந்த இடத்துல மட்டும் இந்த கிராஃப் வந்து மிஸ் ஆகும். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஃப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த கர்வ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு மற்ற எல்லா இடத்துலையும். அதனால் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆர்னா என்ன? ரியல் நம்பர்ஸ் பாருங்கள். மேலேயும் போயிட்டே இருக்குது +∞, கீழே வந்து -∞ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால் ரேஞ்ச் வந்து -∞ +∞ வரைக்கும் போயிட்டே இருக்கு. விச் மீன்ஸ் ஆர் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். ஓகே, பட் டொமைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் பையுடைய மல்டிபிள் வரக்கூடிய இடத்துல மிஸ் ஆகுது. அதனால் nπங்கிறத சப்ராக்ட் பண்ணும். nπங்கிறத சப்ராக்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ r - nπ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. கிளியராக இருக்கா? சே எஸ் ஆர் நோ. ஜஸ்ட் கிவ் தி கன்ஃபர்மேஷன் உங்கள் சைட்லேருந்து. ஓகே, அடுத்தது போலாமா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா இது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த காட் ஃபங்க்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். டொமைன் எது வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2π வரைக்கும். 0லேருந்து 2π வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் கிராஃபை கட் பண்ணால் என்ன இருக்குமோ அந்த போர்ஷன் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த கிராஃப். ஆனால் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 0லேருந்து 2π வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. இந்த பை வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். இது வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். புரியுதுங்களா? இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? கவனிங்கண்ணா. எஸ், ஸோ இப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். கவனிங்க. எஸ், இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டொமைன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னே நம்ம பண்ண மாதிரி 0லேருந்து π வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். கிளியராக? ஸோ இப்போ கிராஃப் வந்து எப்படி இருக்குது? இப்போ என்ன செய்யணும்? நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எதனுடைய மிரர் இமேஜாக வரும்? எதனோட மிரர் இமேஜாக வரும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? y = x அப்படிங்கிற இந்த லைனுக்கு மிரர் இமேஜாக வரும். புரியுதுங்களா? நம்ம y = x அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த லைனுக்கு மிரர் இமேஜாக வரக்கூடியது தான் இந்த காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான கிராஃப். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கான கிராஃப் வந்து இந்த y = x அப்படிங்கிற லைனுக்கு மிரர் இமேஜாக வருது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நான் ஷோ பண்ணுற பாருங்க. இதனுடைய மிரர் இமேஜ் எப்படி வருது அப்படின்னு நான் ஷோ பண்ணுறேன். 2 கிராஃபை பக்கத்துலேயே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல y = x அப்படிங்கிற லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த கிராஃப் வந்து அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் இப்படி. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது மிரர் இமேஜ் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் கிடைச்சிருது. இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் வந்து கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ இதில் இப்படி மாற்றும்போது இந்த மாதிரி நம்ம இதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா டொமைன் மீன்ஸ் வாட்? எக்ஸ் ஆக்சிஸ். புரியுதுங்களா? ரேஞ்ச் அப்படின்னா y ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ் ஆகும், y ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும் மாறிடும். புரியுதுங்களா? ஸோ இதில் டொமைன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க. 0லேருந்து π வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? எதில்? y = cot xல. ஆனால் இங்கே பாருங்கள், இதில் வந்து 0லேருந்து π வரைக்கும் வந்துடும். ஓகே, ஸோ இதில் டொமைனாக இருக்கிறது இதில் ரேஞ்சாக மாறிடும். இதில் வந்து ரேஞ்சாக இருக்கிறது அதில் வந்து டொமைனாக மாறிடும். பாருங்கள், இதில் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்பர்ஸாக இருக்கா? ரியல் நம்பர்ஸாக இருக்கா? அதில் பாருங்கள் டொமைன் வந்து இப்போ ரியல் நம்பர்ஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு வந்து இதில் கன்ஃபியூஷன் இருக்காது. எது வந்து y = cot x, எது வந்து y = cot inverse x. ஸோ இதுக்கான டயக்ராம் எப்படி வரும்? இந்த டயக்ராம் வந்து எப்படி கொண்டு வரணும்? முதல்ல வந்து இது வந்து என்னவா இருக்கணும்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கொண்டு வர முடியும். ஸோ பைஜெக்டிவ் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் பாருங்கள், ஒவ்வொரு டொமைன் வேல்யூக்கும் ஒவ்வொரு y வேல்யூ வரும், ஒவ்வொரு x வேல்யூக்கும் ஒவ்வொரு y வேல்யூ வரும். புரியுதுங்களா? அப்போ 1 to 1 on 2 அப்படின்னு தான் வரும். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும்.
புரியுங்களா? சேம் எக்ஸ் வேல்யூக்கு 2y வேல்யூஸ் வராது. புரியுங்களா? சேம் எக்ஸ் வேல்யூக்கு 2y வேல்யூஸ் வராது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் ஒவ்வொரு y வேல்யூ தான் இருக்கும். எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். அதனால தான் 1 to 1 + on to பைஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியராக இருக்கா? ஜஸ்ட் கிவ் தி கன்ஃபர்மேஷன் கண்ணா சேட்டில். உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. எஸ், ஓகே, தேங்க்யூ விஜயலக்ஷ்மி. ஓகே, குட் ஈவினிங் கண்ணா, குட் ஈவினிங். ஸோ அடுத்தது போகலாம். எஸ், இப்போ நம்ம பார்க்குறது என்ன? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப். சரியா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம டொமைன் வந்து நீங்களே சொல்கிறீங்களா? அப்டேட் பண்ணுங்கண்ணா. நீங்களே டொமைன் சொல்லுங்கள். டொமைன் என்ன வரும் உங்களுக்கு? வாட் இஸ் டொமைன்? Domain of this inverse function that is equal to complete R, real numbers R அப்படி நாம சொல்லிடலாம். புரியுங்களா? ஷார்ட்டா. ஸோ அடுத்தது ரேஞ்ச் வந்து என்ன வருது பாருங்க. ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் that is equal to 0லேருந்து பை வரைக்கும். 0லேருந்து பை வரைக்கும் ஓப்பன் ப்ராக்கெட்டா இல்லை க்ளோஸ்டு ப்ராக்கெட்டா? ஓப்பன் ப்ராக்கெட். 0, பை. கிளியராக இருக்கா? ஜஸ்ட் கிவ் தி அப்டேட். ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கண்ணா. எனி டவுட் so far? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க ஒரு செகண்ட். ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சம்மரி கொடுக்க போகிறேன். புரியுங்களா? கம்ப்ளீட் சம்மரி வந்து நான் தர போகிறேன். இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம், எதுக்கான இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதுக்கான சம்மரி வந்து நம்ம பார்த்துடலாம். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனு, காசு, டேனு, கொசிக்கன், சீக்கன், காட்டு, இது எல்லாத்துக்குமான பிரின்சிபல் டொமைன். வாட் இஸ் பிரின்சிபல் டொமைன்? அதுதான் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். ஓகே, பிரின்சிபல் டொமைன், அப்புறம் அதுக்கான ரேஞ்ச். இதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சைனுடைய பிரின்சிபல் டொமைன் என்ன? -π/2லேருந்து π/2 வரைக்கும். அதனோட ரேஞ்ச் வந்து -1, 1. அதே வந்து காஸ்க்கு வந்து 0 to π, அதனோட ரேஞ்ச் வந்து -1, 1. ஸோ நெக்ஸ்ட் டேனுக்கு வந்து சேம் -π/2, π/2. ஆனால் போத் ஆர் எக்ஸ்க்ளூடட். புரியுதுங்களா? இந்த ரெண்டு வேல்யூ சேர்க்க மாட்டோம். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால், இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? டேனுடைய ரேஞ்ச் வந்து ரியல் நம்பர்ஸ். சிமிலர்லி ரிமைனிங் இது எல்லாமே கோ த்ரோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள். ஸோ இப்போ சைனுடைய இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இது பாருங்கள். இது ரெண்டு இடம் மாறிடும். இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு இடம் மாறினது தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். டொமைன் வந்து ரேஞ்ச் ஆகும், ரேஞ்ச் வந்து டொமைன் ஆகும் கொடுப்பாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்வெர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பேர் வந்து என்ன? பிரின்சிபல் டொமைன். இன்வெர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனுடைய பேர் என்ன? பிரின்சிபல் டொமைன். புரியுங்களா? இன்வெர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிரின்சிபல் வேல்யூக்கான பிரான்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுங்களா? ஸோ பிரின்சிபல் வேல்யூ, ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூனா நீங்கள் இதை தான் கண்டுபிடிக்கிறீங்க. புரியுதா? ஸோ கொஸ்டினில் எங்கேயாவது ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூனா நீங்கள் இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எனி டவுட் இன் திஸ்? அப்டேட் பண்ணுங்கண்ணா. ஜஸ்ட் கிவ் தி அப்டேட். உங்கள் சைடில் சேட்லேருந்து அப்டேட் பண்ணுங்கள் சேட்டில். ஓகே, நோ டவுட். தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. நோட் பண்ணிட்டீங்களா விஜயலட்சுமி? வெரி குட் கண்ணா, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் நம்ம கொஷின்ஸ் வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? கொஷின் சால்வ் பண்ணது ரெடியாக இருக்கீங்களா? அப்டேட் பண்ணுங்கள். நிக்கிலன், மீனா, சூர்யா எல்லாரும் அப்டேட் பண்ணுங்கண்ணா. விஜயலட்சுமி, அனுஷ்கா எல்லாரும் அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. ரெடியாக இருக்கீங்களா? பென்னு பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க. சால்வ் பண்ணுறதுக்கு என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cosecant inverse ஆஃப் -1. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணலாமா? கவனிங்கண்ணா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கூடிய கொஷினை வந்து y அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். y is equal to f of x, that is equal to cosecant inverse ஆஃப் -1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். கிளியராக இருக்கா? ஸோ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த cosecant inverse நான் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு என்னவாகும்? இன்வெர்ஸ் காணாமல் போயிடும். அப்போ cosecant y அப்படின்னு மாறிடும். cosecant y that is equal to -1 அப்படின்னு வந்துடும். கிளியராக இருக்கா? சே எஸ் ஆர் நோ? கிளியராக இருக்கா இது வரைக்கும்? இப்போ என்ன செய்யணும்னா, இந்த y உடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கணும். இந்த y உடைய பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்ன அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ y is equal to cosecant inverse of x. cosecant inverse of
எக்ஸ் அப்படின்னு சம்திங் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த பிரான்ச் வந்து என்ன -π/2, π/2 -π/2, π/2. இதுலேருந்து 0 மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணோம், அதை மறந்துடாதீங்க. புரியுதா? கொசிக்கன் இன்வெர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், 0 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகே, அதனால் நான் 0 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ கிளியராக இருக்கா? ஸோ இது வந்து நோட் பண்ணிட்டோமா? ஸோ த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். கிளியராக இருக்கா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா இது? ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த y வந்து கொசிக்கன் y இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா இந்த y வந்து என்ன ஆங்கிளாக இருக்கும் அதை நீங்கள் கெஸ் பண்ணணும். அது வந்து என்ன ஆங்கிளாக இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ கொசிக்கன் ஆஃப் -π/2 okay, that is equal to -1. கிளியராக இருக்கா? விசிபிளாக இருக்கா? ஓகே. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். இப்போ இந்த y அப்படிங்கிறது என்னவாயிடுச்சு, y இஸ் நத்திங் பட் -π/2 அப்படின்னு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா கொசிக்கனில் பொறுத்த வரைக்கும் -1 வந்து என்ன ஆங்கிளுக்கு வரும்னா -90 டிகிரிக்கு வரும். -90 டிகிரிக்கு தான் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து -1 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ தேர்ஃபோர் திஸ் y இஸ் ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு, -π/2. திஸ் y இஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு -π/2. கிளியரா? இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா இந்த -π/2 அப்படிங்கிறது இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் இந்த டொமைனில் இன்க்ளூட் ஆகுதா எக்ஸ்க்ளூட் ஆகுதா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை அது வந்து இன்க்ளூட் ஆகலைன்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா குவாட்ரண்ட், இந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த குவாட்ரண்ட் ரூலை யூஸ் பண்ணி, புரியுங்களா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் இந்த ரூலை யூஸ் பண்ணி அது வந்து இந்த இன்டர்வலில் அடங்குற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ திஸ் -π/2 அப்படிங்கிறது இந்த இன்டர்வலுக்குள்ளே வருமா பாருங்கள், திஸ் இஸ் இன்க்ளூடட். ஆமாம் வருது, அந்த இன்டர்வலுக்குள்ளே வருது. அப்போ தேர்ஃபோர் இதுக்கான வேல்யூ என்ன தான், -π/2 அப்படிங்கிறதா இதுக்கான வேல்யூ. ஓகே. ஸோ நாம வெரிஃபை பண்ணிட்டோம். திஸ் இஸ் தி ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் தி ஆன்சர். எனி டவுட் இன் திஸ்? அப்டேட் பண்ணுங்கண்ணா எல்லாரும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தானே, கஷ்டம் ஒன்றும் இல்லையே. ஓகே. ஸோ அடுத்தது போலாமா? இதில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு டேபிள் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். டேபிள் வேல்யூஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே கண்ணா, கிளாஸ் வந்து லிசன் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சாட்டில். ஓகே. ஸோ எவ்ரி திங் கிளியர் கண்ணா? கிளாஸ் கவனிங்க. ஓகேவா? ஸோ பர்சனலாக யார் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக் இதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயம் நான் இங்கே எடுக்கிறேன் இல்லையா, என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உங்களால் எடுத்துக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். புரியுதுங்களா? எஸ். அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்து ரெண்டாவது கொஷின் ரெடியாக இருங்க. இந்த கொஷின் சால்வ் பண்ணுறீங்களா? ஐ கிவ் யூ 1 minute டைம். ஓகே, 2 minutes கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்டேட் பண்ணுங்கள். 2 minutes டைம். ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. சாட்டில் யாராக இருக்கீங்க பாருங்கள், எல்லாரும் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, விஜயலக்ஷ்மி, சூரிய கிருஷ்ணா, ஸோ எல்லாரும் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வரும்? மீரா கண்ணா அப்டேட் பண்ணுங்கள். வாட் வில் பி த ஆன்சர்? சால்வ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்கண்ணா. யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2. இதுக்கு என்ன வரும்? ஓகே, சூரிய கிருஷ்ணா ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே ஓகே, வெரி குட் கண்ணா, வெரி குட். சால்வ் பண்ணிட்டீங்களா கண்ணா? சீக்கன் இன்வர்ஸுக்கு அதனுடைய பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்ன? சீக்கன் இன்வர்ஸ் உடைய பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்ன? 0, π. அதை மறந்துடாதீங்க. 0, π. ஓகே, போத் இன்க்ளூடட். அதுலேருந்து எதை ரிமூவ் பண்ணோம்? π/2 மட்டும் ரிமூவ் பண்ணோம். π/2 மட்டும் ரிமூவ் பண்ணோம். எங்கெல்லாம் π/2 வருதோ அந்த இடத்துலலாம் இந்த கிராஃப் ஆனது இருக்காது. புரியுது? அந்த கர்வ் சீக்கன் இன்வர்ஸ்க்கான அந்த கிராஃப் ஆனது ப்ரெசென்ட் ஆகாது. அதனால π/2 ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த சீக்கன் இன்வர்ஸ்க்கான பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா?
ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒய்னு எடுத்துக்கிறேன். y is equal to secant inverse of -2. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த secant inverse லெஃப்ட் சைடில் கொண்டு வர போகிறேன். புரியுதுங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் என்னவாகும், நமக்கு secant y அப்படின்னு மாறிடும். secant y that is equal to -2. கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கண்ணா எவ்ரிபடி, இது கிளியராக இருக்கா? ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த y உடைய ஆங்கிள் என்னவா இருக்கும், y உடைய வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு கட்டாயம் டேபிள் வேல்யூஸ் தெரியணும். ட்ரிகனாமெட்ரியில் இருக்கக்கூடிய அத்தனை டேபிள் வேல்யூ உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து உங்களால் குயிக்காக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் கஷ்டம். சரியா? ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிறீங்க அப்படின்னா மறக்காமல் டேபிள் வேல்யூஸ் எல்லாத்தையும் போயிட்டு படிச்சிருங்க இப்போவே. ஓகேவா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, திஸ் இஸ் secant y that is equal to -2. ஓகே, ஸோ இது வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சில் வந்து லை ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதை செக் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து காசுக்கு கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து காசுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம் இன்னும் பெட்டரா. ஓகேவா? ஸோ அப்போ காசுக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், காசுங்கிறது இதனோட இன்வெர்ஸ் இல்லையா, காஸ் y தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே -2 இருந்தால் இது வந்து என்ன வரும், -1/2ன்னு கன்வெர்ட் ஆகிடும். புரியுங்களா? secant y is equal to -2, அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசு வந்து நான் மாற்றினேன் அப்படின்னா என்னவாகும், -1/2 அப்படின்னு மாறிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் பாருங்கள், இந்த இடத்துல ஓகே எஸ் இப்போ மைனஸ் வந்து நம்ம ஒரு சைடு கொண்டு வந்துடுவோமா. ஓகே, மைனஸ் ஒரு சைடு கொண்டு வந்துட்டா இது என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, காஸ் ஆஃப் π/3 அப்படின்னு மாறிடுமா. காஸ் ஆஃப் -π/3 இதனுடைய வேல்யூ தான். இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, -1/2 நம்ம எப்படி எழுதலாம், 1/2 வந்து காஸ்க்கு வந்து என்ன ஆங்கிளுக்கு வரும் உங்களுக்கு, அப்டேட் பண்ணுங்கள், 60 டிகிரியா. ஓகே, ஸோ அப்போ என்ன வருது உங்களுக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு -cos π. ஓகே, இந்த வேல்யூ அப்படியே நம்ம எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2. ஓகே, கிளியராக இருக்கா? இதை அப்டேட் பண்ணுங்கள், இந்த ஸ்டெப்பு ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள். இது நோட் பண்ணியாச்சா நீங்கள்? ஓகே, ஸோ இந்த காஸ் -cos θ இருக்குல்ல, அதை நம்ம எப்படி எழுதலாம், வாட் இஸ் -cos θ, வாட் இஸ் -cos θ, cos π minus θ, cos 180 minus θ, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ cos 180 minus θ அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இது காஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நாம் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு, cos y that is equal to cos 3π minus π அப்படின்னா 2π/3 அப்படின்னு வந்துடும், 2π/3 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போது இந்த y உடைய வேல்யூ என்னவா அடிச்சு பாருங்கள், y is equal to 2π/3 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னே நீங்கள் ஸோ இங்கே π/3 இருக்குல்ல, இது வந்து இந்த இன்டர்வலில் வந்து லை ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இந்த இன்டர்வலில் லை ஆகணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 0க்கும் π இடையில இந்த வேல்யூவை கொண்டு வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 180 minus θ அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது, 2π/3 அப்படின்னு வருது. ஸோ 2π/3னா 120 டிகிரி, 120 டிகிரி அப்படிங்கிறது 0க்கும் πக்கும் இடையில தான் இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் கரெக்ட். புரியுங்களா? ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் வாட், ஸோ 2π/3. ஓகே, ஸோ கிளியராக இருக்கா? நோட் பண்ணிட்டீங்களா? திஸ் இஸ் 2π/3. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கண்ணா, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஹாய் நிக்கிலன், ஹாய் அஸ்வதி, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம், கவனிங்க. அடுத்தது மூணாவது ஒரு கொஷின். ஸோ என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2√3/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதை வந்து நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். y is equal to secant inverse of -2√3/3. ஸோ 3 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், √3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டா ஒரு √3 கேன்சல் ஆயிருமா? ஓகே, ஸோ அப்போது இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம.
secant inverse of minus 2 by root 3 அப்படின்னு வந்துடும். minus 2 by root 3 இந்த மாதிரி நம்ம சிம்பிளை பண்ண முடியும். புரியுதுங்களா? எஸ். ஸோ இப்போது இந்த secant inverse நான் லெஃப்ட் சைட் கொண்டு வந்து என்ன வரும்? secant y that is equal to என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, minus 2 by root 3 minus 2 by root 3. இப்போ இந்த y ஆனது y அப்படிங்கிற இடத்துல என்ன ஆங்கிள் வரும் அதை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன வரணும், minus 2 by root 3 அப்படிங்கிறது வரணும் சீக்கனுக்கு. அப்போ சீக்கனுக்கு வந்து minus 2 by root 3 வரணும்னா இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ண முடியுதா? ஒருவேளை டஃப்பாக இருந்தால் நீங்கள் இதை வந்து காசு கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அப்போது காசுக்கு மாதிரியே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். காஸ் y is equal to root 3 by 2. பாருங்கள், இது உங்களுக்கு பெட்டராக இருக்கா? root 3 by 2 இது வந்து பெட்டராக இருக்கு இல்லையா? அப்போ இந்த root 3 by 2 அப்படிங்கிறது காசுடைய என்ன ஆங்கிளுக்கு வரும்? ஓகே, அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, தேர்ட்டி இல்லையா, பை பை 6. ஓகே, கிளியராக இருக்கா பாருங்கள், காஸ் பை பை 6 கிளியராக இருக்கா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி. ஸோ அப்போ மைனஸ் காஸ் பை பை 6. ஓகே, இதை வந்து நம்ம இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சில் லை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ 0 to பை அதுக்கடையில் வந்து அடங்கணும் எக்ஸப்ட் பை பை 2. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், செகண்ட் குவாட்ரண்ட் நம்ம எடுத்துக்கலாமா? செகண்ட் குவாட்ரண்ட் படி நம்ம இதை எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 6. this is equal to cos of pi minus pi by 6 அப்படி நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ அப்படி எழுதணும்னா ஸோ cos 180 minus theta that is equal to minus cos theta. கரெக்டாக இருக்கா? ஓகே, this is equal to minus root 3 by 2. this is equal to cos y. ஸோ அப்போ cos y is equal to this அப்படி நான் எழுதிக்கலாம் இல்லையா? cos y is equal to this அப்படி நான் எழுதிக்கலாம் இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? ஸோ அப்படி நம்ம எழுதிக்கிட்டே என்ன வருது பாருங்கள், நமக்கு y is equal to என்ன வரும் நமக்கு, y is equal to 5 pi by 6 அப்படின்னு வருதா? ஓகே, ஏன்னா இது 6 pi minus 5 அப்படின்னா 5 pi by 6. ஸோ therefore y is equal to 5 pi by 6. அவ்வளோதான். இந்த 5 pi by 6 வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ பிரான்ச்சில் லை ஆகுதான்னு பார்த்துக்கிறோம். ஓகே, ஸோ 0, pi இந்த ரேஞ்சில் வந்து ப்ரெசென்ட் ஆகுதா பாருங்கள். எஸ், கரெக்ட் தானே? 530s are 150. ஸோ 150 அப்படிங்கிறது 180யோட கம்மி தான். அப்போ இது கரெக்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 5 pi by 6. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. எனி டவுட் ஸோ ஃபார்? அப்டேட் பண்ணுங்கள் சேட்டில். ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? எஸ், ஆன்சர் சொல்லலாம். நீங்கள் எனக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிட்டேன், நீங்கள் தாராளமாக ஆன்சர் பண்ணலாம் சேட்டில். புரியுதுங்களா? எனக்கு முன்னாடியே உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா தாராளமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, எஸ், அடுத்தது போகலாம். கவனிங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்தது இன்னொரு கொஷின். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 by square root of x square minus 1 which is equal to secant inverse of x அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். LHS equal to RHS அப்படின்னு நாம் இதை ப்ரூவ் பண்ணணும். இந்த இடத்துல x அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் greater than 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து greater than 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோக்கண்ணா. ஸோ இப்போ என்ன செய்யலாம், LHS வந்து எடுத்துக்கலாம் முதல்ல இதை ப்ரூவ் பண்ணதுக்கு. LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட், லெட் cot inverse of the given value என்ன பாருங்க, 1 by square root of x square minus 1. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த காட் இன்வெர்ஸ் நான் இப்போ ரைட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்னா காட் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 1 by square root of x square minus 1. கிளியரா? இது கிளியராக இருக்கா? இந்த விஷயம் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். எஸ், இப்போ நம்ம இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஓகே, ஸோ இது வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா we will take right angular triangle. இந்த இடத்துல ஆல்ஃபா நான் எடுத்துக்கிறேன். ஸோ காட் அப்படிங்கிறது என்ன வரும் பாருங்கள், பேஸ் பை பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ பேஸ் பை பர்பண்டிகுலர்னா இது வந்து பேஸ், இதனுடைய வேல்யூ என்ன, பேஸ் வந்து என்ன 1 யூனிட். அண்ட் பர்பண்டிகுலர் வேல்யூ என்னவா இருக்கும் உங்களுக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அப்போ இது வந்து 1, பர்பண்டிகுலர் வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இது என்னவா இருக்கும்,
இது வந்து என்னவா இருக்கும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், திஸ் வில் பி எக்ஸ். ஓகே, ஸோ பித்தாஸ் தியரம் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணால் இது வந்து எக்ஸ் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி? இது கிளியராக புரிஞ்சுதா பாருங்கள். இப்போ என்ன செய்யலாம், எனக்கு காட் ஆல்ஃபா தெரியும், இந்த காட் ஆல்ஃபாவை நான் சீக்கனுக்கு நான் கன்வெர்ட் பண்ணோம், சீக்கனோட ரிலேட் பண்ணோம். ஸோ அப்போ நான் சீக்கன் வந்து கொண்டு வரலாமா? காட் ஆல்ஃபா தெரியும்னா சீக்கன் ஆல்ஃபா எப்படி கொண்டு வரலாம்? வாட் இஸ் சீக்கன் ஆல்ஃபா? சீக்கன் ஆல்ஃபா அப்படிங்கிறது காஸ் உடைய ரெசிப்ரோக்கல். காஸ்க்கு வந்து என்ன வரும்? பேஸ் பை ஹைபோடெனஸ். அப்போ அதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? நமக்கு ஹைபோடெனஸ் பை பேஸ். ஸோ ஹைபோடெனஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. ஓகே, பேஸ் வந்து என்ன இருக்குது பாருங்கள், உங்களுக்கு 1 இருக்குது. அப்போ எக்ஸ் பை 1 அப்படின்னு வரும் இது. புரியுதுங்களா? ஸோ அப்போ திஸ் இஸ் எக்ஸ் பை 1 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ சீக்கன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா ஓகே, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இது வந்து மேலே இருக்கிறது இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிடைச்சிருக்கூடிய அவுட்புட் வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிடைச்சிருக்கூடிய ஈக்குவேஷன் அவுட்புட் வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ஃபா இஸ் நதிங் பட் திஸ், ரைட்? இங்கே ஆல்ஃபா இஸ் நதிங் பட் திஸ், ரைட்? அப்போது ரெண்டு ஆல்ஃபாவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் நமக்கு மேலே கொஷனில் என்ன இருக்கோ அது வந்துடும் தானே. ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா, ஸோ 1ஐயும் 2ஐயும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். எல்ஹெச்எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், தட் இஸ் ப்ரூவ்டு. அப்டேட் பண்ணுங்கண்ணா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி? எவ்ரிதிங் கிளியர்? ஓகே, ஸோ 1 செகண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ். வெரி குட் விஜயலட்சுமி. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அப்டேட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒன்று வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் 1, ரெண்டாவது வந்து சைன் இன்வர்ஸ், மூணாவது வந்து சீக்கன் இன்வர்ஸ். இது மூணுத்தையும் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். புரியுங்களா? இங்கே அடிஷன் இருக்குது, இங்கே சப்ட்ராக்ஷன் இருக்குது. அதுபடி ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? கமான் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட் வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் 1, அதை எடுத்துக்கலாம். காட் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நான் எக்ஸ் அப்படி நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படி நான் எடுத்துக்கிறேன். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ காட் இன்வர்ஸ் நான் ரைட் சைட் கொண்டு போனால் என்ன வரும்? காட் எக்ஸ், காட் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இந்த 1 நான் எப்படி எழுதலாம்? 1 இஸ் ஈக்குவல் டு காட் பை பை 4 எழுதிக்கலாமா? காட் பை பை 4, காட் 45 டிகிரி. புரியுங்களா? அப்போது வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் நத்திங் பட் பை பை 4, அதான் அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 4, அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் ஒன். இதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து நம்ம சால்வ் பண்ணோம், தேர்ட் ஒன் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2 தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த சைன் இன்வர்ஸ் ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா சைன் ஒய் அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ சைன் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு -√3/2, -√3/2. புரியுதுங்களா? ஸோ இப்போது சைனுடைய என்ன ஆங்கிள் வந்து உங்களுக்கு √3/2 வரும்? சைன் 60 தானே வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம π/3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ தேர்ஃபோர் ஆர் எல்ஸ் வேறு எப்படி கொண்டு வரலாம்னா நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா? ஓகே, ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x தட் இஸ் ஈக்குவல் டு -sin inverse of x. இந்த ப்ராப்பர்ட்டி தெரியுமா பாருங்கள்? sin inverse of -x that is equal to -sin inverse of x அப்படி நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த y ஆனது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா -π/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் டேரெக்டாக. புரியுதுங்களா? இந்த y வந்து என்ன ஆங்கிள் வரும்? this is equal to -sin π/3 அப்படின்னு வரும். ஓகே, y is equal to -sin π/3. அப்போது இந்த y வந்து என்ன? தட் இஸ் -π/3 அப்படின்னு அர்த்தம். கிளியரா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி? ஸோ அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட்டு மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்?
சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எடுத்துக்கோங்க. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 2 தட் இஸ் ஈக்குவல் டு Z அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 2 தட் இஸ் ஈக்குவல் டு Z அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சீக்கன் இன்வர்ஸை வந்து நீங்கள் ரைட் சைட் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்? சீக்கன் Z தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2. கிளியராக இருக்கா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி. ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இப்போ வி நோ தட் நமக்கு தெரியும் இல்லையா? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ், சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த விஷயம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போது மேலே இருக்கிறத நம்ம எப்படி எழுதணும்? பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். புரியுதுங்களா? ஸோ அப்படி எழுதணும்னா Z இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள்? Z இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 அப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா? இந்த Z அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ தேர் ஃபோர் என்னுடைய வேல்யூ என்ன வருது பாருங்கள்? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 அதுக்கு என்ன வரும்? பை மைனஸ் பை பை 4 அப்படின்னு வருமா? ஓகே, ஸோ சீக்கன் 45 தான் என்ன உங்களுக்கு வந்து ரூட் 2. ஓகே, ஸோ பை மைனஸ் பை பை 4 அப்படின்னா என்ன வருது பாருங்கள்? 4 மைனஸ் பை, அப்போ 3 பை பை 4 அப்படின்னு வரும். இங்கே 3 பை பை 4 Z இஸ் ஈக்குவல் டு. நோட் பண்ணிக்கிட்டீங்களா இது? ஓகே, இப்போ நமக்கு இந்த 3 வேல்யூயும் கிடச்சாச்சு. இது 3த்தையும் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. இந்த கொஷனில் வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் தி ஆன்சர். ஆன்சர் என்ன வருன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பண்ணுங்கண்ணா, ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்க எல்லாம். ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுங்க எல்லாரும். வாட் இஸ் ஆன்சர்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்களா? ஆட் பண்ணியாச்சா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன் அண்டு தேர்ட் ஒன். ஓகே, 3த்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருது பாருங்க? ஸோ பை பை 4, அடுத்தது வந்து மைனஸ் பை பை 3, அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள்? இங்கே மைனஸ் சைன் இருக்குது. புரியுங்களா கொஷனில்? அப்போ மைனஸ் 3 பை பை 4. இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வருது நமக்கு? 12 வருமா பாருங்கள்? எஸ், டினாமினேட்டர் வந்து சேமாக கொண்டு வாங்க எல்லாத்துக்கும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் மேலேங்களையும், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் மேலேங்களையும். அப்போ தான் 12 கொண்டு வர முடியும். ஸோ மேலேங்களையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு. டினாமினேட்டர் எல்லாமே வந்து 12 அப்படின்னு தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சது. புரியுதுங்களா? ஸோ ஆட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ டினாமினேட்டர் இஸ் 12. அப்போ நியூமரேட்டர் வந்து 3 பை மைனஸ் 4 பை மைனஸ் 9 பை. ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு? மைனஸ் 10 பை பை 12 மைனஸ் 10 பை பை 12. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 5 பை பை 12 அப்படின்னு வரும். இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. சாரி, 12 6 6. ஸோ இது வந்து என்ன வரும்? 2ஆல் கேன்சல் பண்ணிட்டோம். 2ஆல் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு? 5 பை பை 6. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்களா? தெளிவா அப்டேட் பண்ணுங்கண்ணா. ஃபார் எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். எஸ், இவ்வளோ தான் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினையும் உங்களால் வந்து குயிக்கராக சால்வ் பண்ண முடியும் ஃப்ரம் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்கலாம். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ப்ராப்பர்ட்டி 1 பாருங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டி 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா அப்படின்னா தீட்டா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா அப்படின்னா அதனுடைய ஆங்கிள் வந்து அதனுடைய அவுட்புட் வந்து தீட்டா. எப்போ தீட்டா அப்படிங்கிற ஆன்சர் வரும்? அந்த தீட்டாவுடைய வேல்யூ இந்த ரேஞ்சுக்கு இடையில இருந்தால் மட்டும்தான். புரியுதுங்களா? ஸோ அந்த தீட்டாவுடைய வேல்யூ மைனஸ் பை பை 2க்கு பை பை 2க்கு இடையில இருந்தால் மட்டுமே ஆன்சர் வந்து தீட்டான்னு வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ரிமைனிங் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ tan inverse of tan theta that is equal to theta when theta lies between minus pi by 2 pi by 2. minus pi by 2க்கு pi by 2க்கு இடையில இருந்தால் மட்டும். ஸோ அதே மாதிரி secant inverse of secant theta that is equal to theta. புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் வந்து இங்கே என்ன இருக்கோ அதே தான். தீட்டா அப்படிங்கிறது வந்துடும். இங்கே என்ன இருக்கோ அதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. கிளியரா? ஸோ எப்போ இந்த தீட்டாங்கிற அவுட்புட் வரும்னா when theta lies
between 0 to pi. இங்கே 0 to pi that is included. புரியுதுங்களா? ஸோ எக்ஸப்ட் பை பை 2. பை பை 2 மட்டும் இருக்கக்கூடாது ஆங்கிள். கிளியரா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்? தீட்டா அப்படின்னு வந்துடும். சிமிலர்லி இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா. புரியுதுங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்படி கொடுக்குறேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 2 அப்படின்னு நான் இங்கே எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? அப்டேட் பண்ணுங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 2. ஸோ பை பை 2 அப்படிங்கிறது இந்த இன்டர்வல் கடையில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் முதல்ல. ஸோ செக் பண்ணுங்கள். 0க்கு பைக்கு இடையில் தானே இருக்குது 90 டிகிரி. எஸ். அப்போ ஆன்சர் வந்து பை பை 2. அவ்வளோதான். டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சிமிலர்லி ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் கொசிகன் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்? பை பை 4. பாருங்கள், இந்த பை பை 4 ஆனது மைனஸ் பை பை 2க்கு பை பை 2க்கு இடையில தானே இருக்குது. எக்ஸப்ட் 0. பாருங்கள், 0 வந்து எக்ஸ்க்ளூடட் இங்கே. ஸோ எக்ஸப்ட் 0 இருக்கக்கூடாது ஆங்கிளில். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? 45 டிகிரி எடுத்திருக்கேன். அப்போ இந்த மாதிரி வரும்போது ஆன்சர் என்ன வரும்? இந்த பை பை 4 வந்து இந்த இன்டர்வலில் லை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். கட்டாயம். புரியுதா? இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சில், அதாவது இந்த ரேஞ்சில் வந்து லை ஆகுதா அப்படின்னு நீங்கள் கட்டாயம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் வந்து அதே இந்த பை பை 4 இதில் லை ஆச்சு அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் பை பை 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளியரா? ஓகே. ஸோ சிமிலர்லி காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் பை பை 2. பாருங்கள், பை பை 2 அப்படிங்கிறது 0க்கு பைக்கு இடையில லை ஆகுமா? கண்டிப்பாக லை ஆகும். ஸோ அதனால் என்ன வரும்? ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. ஸோ அப்டேட் பண்ணுங்கண்ணா. ஸோ இதே மாதிரி ரிமைனிங்க்கும் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மறக்காமல் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ குயிக்காக ஆன்சர் கிடைக்கும். எனி டவுட்? அனுஷ்கா, ஜாஸ், வெல்கம் கண்ணா, வெல்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எப்போ? இதுக்கு முன்னே வந்து இன்வர்ஸ் வந்து வெளியில் இருந்தது. புரியுதுங்களா? பட் இப்போ வந்து இன்வர்ஸ் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வருது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ இந்த இடத்துல வரக்கூடியது இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் வரக்கூடியது வேல்யூ. கிளியரா இல்லையா? இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் வர்றது வேல்யூ. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓவராலாக இருக்கிறது வந்து என்ன? ஆங்கிள் தீட்டா. புரியுதா இல்லையா? இது வந்து என்ன வரும் உங்களுக்கு? ஆங்கிள். ஸோ அப்போ சைன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ்ன்னு என்ன? சம் வேல்யூ. கிளியராக இருக்கா நான் என்ன சொல்லிட்டு? இது கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அப்போது என்ன வருது பாருங்கள், இந்த எக்ஸ் ஆனது -1க்கும் 1க்கு இடையில இருக்கும்போது, எக்ஸுடைய வேல்யூ -1க்கும் 1க்கு இடையில இருக்கும்போது, ஸோ இந்த எக்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ் அது என்ன இருக்கோ அது அந்த வேல்யூ நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எக்ஸ் வந்து இந்த இடத்துல 1/2ன்னு வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இப்படி கொடுத்தா ஆன்சர் வந்து 1/2 தான். 1/2 தான். புரியுதுங்களா? ஏன்னா இந்த 1/2 அப்படிங்கிறது -1க்கும் 1க்கு இடையில இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து 1/2 ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு tan inverse of x. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், எனி ரியல் நம்பர் வாட் எவர், -∞ +∞ வரைக்கும் எந்த ரியல் நம்பராக இருந்தாலும் சரி. ஸோ இங்கே டேனை பொறுத்த வரைக்கும் tan inverse of x அப்படின்னு வந்தாலே அந்த வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் புரிஞ்சுதா கண்ணா எல்லாருக்கும்? அதே மாதிரி சீக்கன் பாருங்கள். சீக்கன் inverse of x தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எப்போ? எக்ஸப்ட் இந்த -1க்கும் 1க்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூஸ் தவிர்த்து ரிமைனிங் எந்த ரியல் நம்பர் வந்தாலும் அதே வேல்யூ நீங்கள் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். -1க்கும் 1க்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் வரக்கூடாது. ரிமைனிங் எது வந்தாலும் அந்த வேல்யூ என்னவோ அது அப்படியே நீங்கள் ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். cos inverse of x that is equal to x. ஓகே. ஸோ when x belongs to -1, so similarly cosecant into cosecant inverse of x that is equal to x. எப்போ? x belongs to R except -1, so similarly cot inverse of x that is equal to x if x belongs to any real numbers. புரியுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். 1 செகண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எஸ் கண்ணா சேட்ல மென்ஷன் பண்ணுங்க எல்லாருக்கும் புரியுதா இல்லையான்ட்டு. எங்கே போயிட்டீங்க? விஜயலக்ஷ்மி, அனுஷ்கா, நிக்கிலன் எங்கே இருக்கீங்க? எவ்ரிதிங் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? அப்டேட் பண்ணுங்க கண்ணா. அடுத்தது ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். கவனிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி
நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே என்ன வருது பாருங்கள். ஸோ இங்கே ரெசிப்ரோக்கில் வந்திருக்கு பாருங்கள். sin inverse of 1/x that is equal to cos inverse of x. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ். ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்கலாம் இதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ sin inverse of 1/x அப்படின்னா that is equal to cos inverse of x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ சைன் வந்து எதனோட ரெசிப்ரோக்கல்? கொசிகனுடைய ரெசிப்ரோக்கல். ஓகே, ஸோ அதே மாதிரி tan inverse of 1/x that is equal to cot inverse of x when x value is positive. When x value is negative that is minus pi plus cot inverse of x. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, cos inverse of 1/x that is equal to secant inverse of x when, okay, so x belongs to r. r na any real number except this interval. புரியுங்களா? இந்த இன்டர்வலை தவிர்த்து ரிமைனிங் எனி ரியல் நம்பர் வந்தால் ஸோ cos inverse of 1/x that is equal to secant inverse of x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ உதாரணத்துக்கு cos inverse of 1/2 that is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம், secant inverse of 2ன்னு எழுதிக்கலாம். எப்படி சார் எழுதுனீங்க? நான் என்ன பண்ணேன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, 2 அப்படிங்கிறது இந்த -1க்கும் 1க்கும் இடையில் இல்லை. அப்போது இங்கே என்ன இருக்கோ, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நான் அப்படியே எடுத்துக்கலாம் இங்கே. ஸோ இங்கே 2 இருக்கா, அப்போ secant inverse of 2 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த -1,1 மட்டும் தவிர்த்து அந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தவிர்த்து ரிமைனிங் எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? அப்டேட் பண்ணுங்க நான் சாட்டில். எனி டவுட் இன் திஸ்? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டிஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் கொஸ்டினில் கூட நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டிஸ் நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, sin inverse of -x that is equal to minus sin inverse of x. எப்போ? ஓகே, when x belongs to -1,1 இந்த இன்டர்வலில் x ஆனது இருக்கும்போது உங்களுக்கு sin inverse of -x that is equal to minus sin inverse of x. கிளியரா? when this x tan inverse of -x that is equal to minus tan inverse of x அப்படி நம்ம எழுதிக்கலாம். when this x is belongs to any real number. ஓகேவா? ஸோ அடுத்தது cosecant inverse of -x that is equal to minus cosecant inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, if this modulus of x that is greater than or equal to 1. இந்த modulus of x அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும்போது, greater than or equal to 1 இருக்கும்போது. ஓகே, ரெண்டு ஒன்று தான். இப்படி எழுதலாம் அல்லது இப்படி எழுதலாம், ரெண்டு ஒன்று தான். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ அதிலே ஃபோர்த் ஒன், cos inverse of -x that is equal to pi minus cos inverse of x when this x belongs to -1,1. ஓகே, ஸோ அடுத்தது secant inverse of -x that is equal to pi minus secant inverse of x when this modulus of x that is greater than or equal to 1. Okay, so similarly cot inverse of -x that is equal to pi minus cot inverse of x when this x is belongs to any real number. கண்ணா இதெல்லாம் புரிஞ்சுதா? ஸோ எல்லாமே தெளிவாக நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஜேஇ லெவலுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் போர்டில் வந்து உங்கள் போர்ட் லெவலில் வந்து 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது டேரெக்டாக இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி வரும். புரியுதுங்களா? ஸோ நிறைய 1 மார்க் கொஸ்டின் வந்து டேரெக்டாக இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. உங்கள் புக் பேக் கொஸ்டின் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? எஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எஸ், ஒன்ஸ் மோர். ஓகே, ஸோ ஒன்ஸ் மோர். கண்ணா இது கிளியராக இருக்கா? ஸோ முதல்ல இந்த கண்டிஷன் வெரிஃபை ஆகணும். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம ரிசல்ட் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ் வந்து -1க்கும் 1க்கும் இடையில் இருந்தால் ஸோ என்ன பண்ணலாம், cos inverse of -x வந்து நம்ம இப்படி கூட மாற்றி எழுதிக்கலாம். நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இப்படி மாற்றி எழுதிக்கலாம். அப்படி pi minus cos inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டி 5. ஸோ ப்ராப்பர்ட்டி 5 வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி 5 அப்படிங்கிறது கோஃபங்க்ஷன். பாருங்கள், sin inverse of x cos inverse of x நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோஃபங்க்ஷனோட இன்வெர்ஸ். புரியுதுங்களா? கோஃபங்க்ஷனுடைய இன்வெர்ஸ் ஐடென்டிட்டிஸ் கிளியராக இருக்கா? ஸோ இப்போ sin inverse of x ப்ளஸ் cos inverse of x இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா?
இங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னா என்ன sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக ட்ரிகனோமெட்ரியில். ஸோ அதே மாதிரி இங்கே இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி வந்தாலே ஆன்சர் வந்து π/2 when this x's belongs to -1, புரியுங்களா? அதே மாதிரி tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோ cot இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோ கோ ஃபங்க்ஷன், அதுக்கான ஆன்சரும் π/2 தான் when x is any real number, புரியுதுங்களா? ஸோ சிமிலர்லி cosecant இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் secant இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டும் வந்து என்ன கோ ஃபங்க்ஷன், புரியுங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு π/2. ஓகே, ஸோ when this x belongs to any real number except this -1, புரியுங்களா? இந்த இன்டர்வலை தவிர்த்து ரிமைனிங் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? 4th one. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராப்பர்ட்டி 6. ப்ராப்பர்ட்டி 6 வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு. sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் ஒய், இந்த வேல்யூ மட்டும் வேறு, இந்த எக்ஸு ஒய் இது மட்டும் வேறு வேல்யூவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin இன்வெர்ஸ் காமனாக வச்சுக்கிட்டு ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - y². அப்போ இந்த xy மட்டும் இடம் மாற்றி இங்கே போட்டுக்கோங்க. இந்த xy மட்டும் இடம் மாற்றி இந்த இடத்துல பக்கத்தில் வந்து போட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ சிமிலர்லி இந்த இடத்துலையும் பாருங்கள். ஓகே, ரெண்டாவதும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் வருது இந்த இடத்துல, மைனஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். ஓகே, ஸோ sin இன்வெர்ஸ் காமனாக வெளில எடுத்துட்டு எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - y². ஸோ இந்த எக்ஸை வந்து ஒய் இருக்கிற இடத்துலையோ ஒய்யை வந்து எக்ஸ் இடத்துலையும் மாற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே மைனஸ் வந்தால் மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும். அதை மைண்டில் வச்சுக்கணும், நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கான கண்டிஷன் என்னங்கிறதும் மைண்டில் இருக்கணும் எப்போவுமே. வேர் x² + y² தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அல்லது x இன்ட்டு ஒய் xy இந்த ரெண்டு வேல்யூடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கணும். எப்போ அப்படின்னா x அண்ட் y இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் வரணும். இங்கே வந்து உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து உங்களுக்கு -1 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × -1 என்ன நெகட்டிவ் தானே, -2 தானே, லெஸ் தென் 0 தானே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அவுட்புட்டு, புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள் 3rd one cos இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் cos இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு cos இன்வெர்ஸ் ஆஃப் என்ன பண்ணிக்கலாம் xy மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - y². இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே செக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, நமக்கு எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக வரணும். எக்ஸும் ஒய்யை ஆட் பண்ணி பார்க்கும்போது என்ன வரணும், பாசிட்டிவ் வரணும். எதுக்கு, இந்த காசுக்கு மட்டும். ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 வருது. ஓகே, இந்த ஒய்க்கு வந்து உங்களுக்கு 3 வருது. அப்போ 2ம் 3 ஆட் பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வருதா? எஸ், பாசிட்டிவ் வேல்யூ தான் வருது, புரியுதுங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 0 கிரேட்டராக இருக்கணும். 0 கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னா 0 ஆல்சோ இன்க்ளூடட் இப்படி கூட இருக்கலாம். இது ரெண்டு, இது +2 இது -2, இது வந்து +2 இது -2 அப்படி கூட இருக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நியூட்ரல் ஆகிடும் இல்லையா, 0 ஆகிடும் இல்லையா. ஸோ அப்படி இருந்தாலும் ஓகே. அல்லது அதுக்கு மேலே பாசிட்டிவ் வேல்யூவாக வரணும். அப்படி வந்தால் மட்டும் இந்த கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள், புரியுதுங்களா? இந்த ஷார்ட்கட் வந்து எடுத்துக்கோங்க, அதர்வைஸ் இந்த ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? அப்டேட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, cos இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே மைனஸ் வருது நடுவில். ஓகே, cos இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். இப்போ cos இன்வெர்ஸ் வந்து காமனாக வெளில எடுத்துட்டு xy இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - y². இப்போ இந்த மாதிரி நடுவில் மைனஸ் வரும்போது கண்டிஷன் என்ன வருது பாருங்கள். இந்த இடத்துல எக்ஸுடைய வேல்யூ ஒய்யை விட என்னவாக இருக்கணும், லெஸ்ஸர் தானாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று ஒய்யை விட சின்னதாக இருக்கணும் அல்லது ஒய்க்கு ஈக்குவலாக கூட இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இந்த ஷார்ட்கட் ஃபார்மில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம், புரியுதுங்களா? ஃபார் 4th one. அதே மாதிரி டேனில் வந்து ப்ளஸ்ஸும் வருது மைனஸும் வருது. ஸோ ப்ளஸ் வந்தால் என்ன கண்டிஷன், மைனஸ் வந்தால் என்ன கண்டிஷன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். இப்போ tan இன்வெர்ஸ் காமனாக வெளில எடுத்துட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x + y / 1 - xy அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அது வந்து நெகட்டிவாக வரணும். அதாவது லெஸ்ஸர் தென் 1 இருக்கணும். அதனுடைய வேல்யூ லெஸ்ஸர் தென் 1 இருக்கணும். கிளியராக இருக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் வந்தால் என்ன வரும் கண்டிஷன், எக்ஸும் ஒய்யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அது வந்து -1 விட கிரேட்டராக இருக்கணும். -1 விட கிரேட்டராக இருக்கணும், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு குயிக்கராக ரொம்ப கம்மியான டைமில் கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? எஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிறது என்ன கண்ணா, அப்டேட் பண்ணுங்கள் சேட்டில். இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி 7. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி 7ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 tan inverse of x, 2 tan inverse of x that is equal to tan inverse of 2x / 1 - x². எப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் x ஆனது லெஸ்ஸர் தென் 1 இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் x ஆனது
லெஸ் தென் 1 இருக்கணும். அந்த கண்டிஷன் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது 2 tan inverse of x that is equal to இது வந்து in terms of tan inverse கொடுத்துருக்காங்க. அதே வந்து 2 tan inverse வந்து in terms of cos inverse சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லிக்கலாம். in terms of cos inverse சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதுக்கான கண்டிஷன் வந்து x ஆனது greater than or equal to 0 இருக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? say yes or no everybody. ஸோ அடுத்தது அதே 2 tan inverse of x வந்து in terms of sineல சொல்கிறீங்க, sin inverseல சொல்கிறீங்க அப்படின்னா 2x by 1 plus x square சொல்லிக்கலாம். ஸோ when modulus of x வந்து lesser than or equal to 1 இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து ப்ராப்பர்ட்டி 7. got it? everything clear? அடுத்தது லாஸ்ட்டாக வந்துட்டோம். ப்ராப்பர்ட்டி 8 நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேண்ட் நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் சேனல் அல்லது வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகேங்களா? அடுத்தது sin inverse of 2x square root of 1 minus x square which is equal to 2 sin inverse of x when the smallest of x that is lesser than or equal to 1 by root 2. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து டீகோட் பண்ணியிருக்கான். டீகோட் பண்ணால் இதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பை ரூட் 2னா ஸோ இந்த எக்ஸ் ஆனது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம். புரியுதுங்களா? மைனஸாக இருந்தால் மைனஸ் 1 பை ரூட் 2, ப்ளஸ்ஸாக இருந்தால் 1 பை ரூட் 2 அப்படின்னு வரும். புரியுங்களா? ஸோ எக்ஸ் வந்து இந்த இன்பிட்வீனில் எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது sin inverse of 2x into square root of 1 minus x square that is equal to 2 cos inverse of x அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எப்போ? when this axis lies between 1 by root 2 and 1. ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டி 9 நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி 9 என்ன சொல்லுது பாருங்கள். sin inverse of x that is equal to cos inverse of 1 by x square அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 by x square சொல்லலாம். எப்போ அப்படின்னா இந்த x ஆனது 0க்கு 1க்கு இடையில இருக்கணும். 0க்கு 1க்கு இடையில இருக்கணும் அல்லது 0 1 கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இதில் sin inverse of x வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றி எழுதிக்கலாம். எப்போ? ஓகே, இந்த எக்ஸோடைய வேல்யூ ஆனது மைனஸ் 1க்கு 0க்கு இடையில இருக்கலாம் அல்லது மைனஸ் 1 இருக்கலாம், நாட் 0. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து நீங்கள் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு நீங்கள் எழுதிக்கலாம். எங்கே எழுதிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனுக்கு மாற்றணுமா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசுக்கு மாற்றணுமா, ஸோ எதுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது அந்த டைமில் தான் உங்களுக்கு புரிய வரும். புரியுதுங்களா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது. புரியுதுங்களா? இங்கே எல்லாமே பாருங்கள், மூணுமே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் வருது, இங்கே பாருங்கள் டேன் இன்வர்ஸ் வருது. புரியுதுங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இஃப் திஸ் எக்ஸஸ் பிட்வீன் -1, 1. ஓகே, ஸோ அடுத்தது ஸோ ரிமைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் எப்படி எழுதலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த கண்டிஷன் வரும்போது பை மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த கண்டிஷன் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது, எக்ஸ் greater than 0 இருக்கும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அல்லது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிட்டீங்களா கண்ணா? அப்டேட் பண்ணுங்கள் சேட்டில் எல்லாரும். ஓகே, எஸ். அடுத்தது லாஸ்ட் 10th ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிக்கோங்க. 3 sin inverse of x that is equal to sin inverse of 3x minus 4x cube. Sin inverse of 3x minus 4x cube. Okay, so here x belongs to -1/2, 1/2. ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ இந்த இன்டர்வல் கடையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். sin inverse அது வந்து 3x minus 4x cube அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். sin 3θ அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும். அதுக்கான ஃபார்மில் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா இது மாதிரி இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அடுத்து 3 cos inverse of x that is equal to cos inverse of 4x cube minus 3x. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல cos 3θக்கான ஃபார்மில் வந்து ரீகால் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ இயர் x belongs to 1/2, 1. got it? ஸோ அடுத்தது பாருங்கள் லாஸ்ட்டாக. எஸ், இப்போ வந்து நம்ம கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். கவனிங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போய்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது போகலாமா? கவனிக்கணும். ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? ப்ரூவ் தட் π/2 that is less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 3π/2. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள்.
இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, இங்கே 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 தடவை வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டா 2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஐடென்டிட்டி தெரியும், இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி தெரியும். வாட் இஸ்? ஸோ இந்த கோ ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ், கோ ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ்க்கான ஐடென்டிட்டி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கான ஐடென்டிட்டி என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, π/2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். கிளியரா? ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? நமக்கு அடிஷ்னலாக வேறு என்ன தெரியும் பாருங்கள், we know that. ஓகே, ஸோ here 0 less than or equal to இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் உடைய ரேஞ்ச் வந்து எடுத்துக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ என்ன வருது பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் that is lesser than pi, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் உடைய ரேஞ்ச் வந்து என்ன வருது பாருங்கள், 0, π இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து வரணும், புரியுதுங்களா? ஸோ இந்த பார்ட் நான் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், இங்கே 2 பக்கமும் π/2 ஆட் பண்ணலாமா? போத் சைடு வந்து நான் என்ன பண்ணலாம், π/2 ஆட் பண்ணால் தான் நான் இந்த பார்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ அப்போது இங்கேயும் π/2 நான் ஆட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் π/2 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் π/2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள் எனக்கு, ஸோ π/2 ஓகே lesser than or equal to π/2 ப்ளஸ், இது வந்து ப்ளஸ் இல்லையா, இது வந்து ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், ப்ளஸ் என்ன இருக்குது பாருங்கள், எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு π ப்ளஸ் π/2, 180 ப்ளஸ் 90, 180 ப்ளஸ் 90னா நமக்கு 270 வருதா? ஸோ 270 வந்து நம்ம 3π/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்களா பாருங்கள் இப்போது. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, திஸ் இஸ் வாட். ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான அவுட்புட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஷோ பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனி அதர் டவுட்? எஸ், அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ டூ ஒன் திங், இந்த கொஷின் வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்கள், புரியுதுங்களா? ஸோ சால்வ் பண்ணிட்டு மறக்காமல் என்ன செய்யுங்க அப்படின்னா, கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வரைக்கும் போதுமானது. ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் ஓகே, ஸோ இந்த இயர் வந்து நம்ம சைலமில் வந்து மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்டு 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600 மேலே ஸ்கோர் பண்ணி நீட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அது போக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன்ஸ் அந்த மாதிரி கொரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கண்ணா, அத்தனை பேரும், சரிங்களா? எஸ், ஓகே. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த செஷன் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, புரியுங்களா? நம்ம சேனலுக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் முக்கியமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அண்டு நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் வந்து இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? எஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்